ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈசோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சபரிக்கும் வியனாக்கும் அரோராக்கும் வியனாக்கும் பயங்கரமாக முட்டிக்குது. என்ன நடந்துச்சு பார்க்கலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியனா உள்ளே வரும்போது வியனாக்கு மட்டும் கிடையாது, இப்போ புதுசாக வந்தால் ரீஎன்ட்ரி கொடுத்த எல்லா ஆட்களுக்குமே கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஃபீலிங் வருது போல இருக்குது. அங்கே வந்துட்டு இது நம்ம வீடு கிடையாது, இது நம்ம கிச்சன் கிடையாது. ஆக்சுவலாக முன்னாடி இருந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு இது நம்ம பிக் பாஸ் வீடு அப்படின்னு ஒரு விஷயம் வரல. அது வந்து இப்போ வந்து இல்லை போல இருக்குது. ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க வந்தவொடனே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று கூட பிக் பாஸ் என்ன கொடுத்துருப்பாரு, என்னை விட இவங்க டிசர்விங் இல்லை அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன ஆகும், காண்டா வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ ஏன் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறீங்க? ஓகே, இப்போ நான் வியனா என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ வந்திருக்கேன், எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இது என்னோடய பர்சனல். ஆனால் எனக்கு மட்டும் இல்லையே, எல்லாருக்குமே சேர்ந்து நடந்திருக்கு, அப்போ எப்படி அப்படின்னு கேட்டு இது வந்துட்டு நான் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் வர இருக்குது. அதனால் வந்துட்டு மேபி எனக்கு பர்சனலாக கூட சொல்லலாம். ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பொது பிரச்சனை தானே. திவ்யா வந்து கரெக்டாக பண்ணுறாங்க, மற்றவங்களாம் நடந்துக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே மாதிரி தான் ஆதரியம் வந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னும் போது அரோரா திரும்ப பாயிண்ட் எடுத்து கேட்குறாங்க. ஏன்னா முதலேருந்து அரோரா தான் பயங்கரமாக பாயிண்ட் பேசும்போது டக்குன்னு நிறுத்துறாங்க. அம்மா, உன் பாயிண்ட் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் நிறுத்து, நீ நல்லா தான் பேசுகிற, நான் பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நோஸ் கட் பண்ணாங்க. ஏன்னா அரோராவோட கேமே பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, பேசிட்டோம். அதாவது இந்த பாகுபலி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன அப்படின்னு நாசர் வந்து நிற்பார், உடனே இவர் பிடிப்பார் பல்லால் தேவன், இப்போ பேச வேணான்னு. அப்புறம் கடைசியாக வந்து பாயிண்ட் வரும்போது கை எடுப்பார், உடனே அது ஏதோ சூப்பரான ஒரு டைலாக் சொல்லுவார், செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து இந்த பாயிண்ட் எடுத்து வச்சோடனே அவங்க பிடிச்சிட்டாங்க. வியனா பிடிச்சிட்டு, போதுமா நீ பாயிண்ட் நல்லா தான் பேசுவேன், கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ சபரி உள்ளே வந்துடு. அப்போ என்ன சொல்ல வர, உனக்கு இந்த வீட்டில் வந்தது பிடிக்கலன்னு சொல்ல வரியா, பேச்ச மாற்றாதீங்க, நான் பிடிக்கலன்னு சொல்ல, இல்லை நீ தானே சொன்ன இப்போ வரும்போது எனக்கு ஃபுல்லாக இந்த வீட்டில் நெகட்டிவாக இருந்துச்சு, அதனால தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டப்புன்னு மாறி வந்துட்டு மோதிக்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தோணுதுன்னு பக்கத்தில் ரம்யா கேட்குறாரு, உனக்கு அது மாதிரி தோணுச்சுன்னு. அவங்கன்றாங்க. ஓகே, அப்போ எல்லாருமே சேர்ந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இது என்ன இன்னொரு விஷயம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த 3 லட்ச ரூபா இவங்க வின் பண்ணதுனால போச்சு. ஏன்னா ஒரு டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 இப்படி தான் வந்துச்சு. 3 லட்ச ரூபா கிடச்ச உடனே இந்த டாஸ்க் எப்படியே வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முனைப்போடு இருக்கும்போது இவங்க விட்டு கொடுத்துருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸு, அதாவது ஃபினாலே தகுதியானவங்க. ஆனால் அவங்க விட்டு கொடுக்காம வெறித்தனமாக விளையாண்டு அதை வந்து கெடுத்து விட்டாங்களே, இவங்க செம்ம காண்டாயிட்டாங்க. அதுதான் இங்கே. ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.